செய்தியின் தலைப்பு வெற்றி உன்னுடையது. அல்லேலூயா. வெற்றி உன்னுடையது. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, வெற்றி உன்னுடையது. கொஞ்சம் கவனி. தோல்வின்னு ஒன்று வரும்போது அது கலக்கத்தை கொண்டு வருகிறது, மனக்குழப்பத்தை கொண்டு வருகிறது, கண்ணீரை கொண்டு வருகிறது. தொழிலாக இருந்தால் அது நஷ்டத்தை கொண்டு வருகிறது, குடும்பமாக இருந்தால் அது பிரிவுகளை கொண்டு வருகிறது, ஒரு வேலை பரீட்சையாக இருந்தால் அது ஃபெயில் ஆக்குது, இன்டர்வியூவாக இருந்தால் அது வேலை இல்லைன்னு சொல்ல வைக்குது. எத்தனையோ காரியங்களில் இந்த தோல்வி நம்முடைய மனதை துவள வைக்கிறது. ஆனால் நம்ம படுகிற பிரயாசம், போராட்டம் எல்லாம் ஒரு நோக்கத்துக்காக தான். எப்படியாவது நான் நினச்சதில் எனக்கு ஒரு வெற்றி வேணும், நினச்சதில் ஒரு வெற்றி வேணும். அது என்னமோ தெரியல, இந்த கிரிக்கெட் வீரர்கள்லாம் இது வரைக்கும் கையில் கட்டியிருக்கிறாங்க. சில ஆளுகளை பார்த்தா சில தாயத்தை போட்டிருப்பாங்க, சில ஆளுங்களை பார்த்தா இங்கேயும் சுரூபம் போட்டிருப்பான், இங்கேயும் சுரூபம் போட்டிருப்பாங்க. சரி, இல்லைன்னா இதெல்லாம் அவங்களுடைய வெற்றிக்கு ஏதோ உதவி செய்யும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலர் பெரிய மனுஷங்க அவங்க காலை தொட்டு வாங்கினாங்கன்னா நமக்கு வெற்றி மேல் என்ன பண்ணோம், வெற்றி கிடைக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் அத்திராசில் மிதிச்சே செத்துவிட்டாங்க. 121 பேர் ஒரு பெரிய மனுஷன் காலை தொட்டு வணங்கினா நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும்னு போயிட்டு பாவம் அந்த லட்சக்கணக்கான மக்கள் அதில் சிதறி ஓடுனது தான் மிச்சம். 121 பேர் மிதிக்கப்பட்டு செத்து போனாங்க. வெற்றியை நமதாக்குவது எப்படி? நான் உங்களை ஒரு மோட்டிவேஷனலாக பேசுறதுக்கு வரல. நீங்கள் அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, நீங்கள் வாழ்க்கையில் அப்படி முன்னேறலாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. வசனம் என்ன சொல்லுதோ அந்த வசனத்தை கற்றுக் கொடுத்து உங்களை வெற்றியாளர்களாக நிறுத்த வேண்டும் என்பது தேவனுடைய எண்ணம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையில் கூட கிறிஸ்து வெற்றி சிறந்தார் என்று சொல்லுங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நல்லா கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சிலுவையில் கூட வெற்றி சிறந்த கர்த்தர் நமக்கு இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் தரும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்லுகிறோம். வேதத்தில் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, திரும்பி சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. யாராயிருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் நாம் எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறவர்கள். அது மட்டும் இல்லை, அடுத்த வசனம் சொல்லுது, அது சேர்ந்து எல்லா இடங்களிலேயும் நீங்கள் வெற்றி சிறக்க முடியும். எப்பொழுதும் வெற்றி சிறக்க முடியும், எங்கேயும் என்ன பண்ண முடியும், வெற்றி சிறக்க முடியும். அல்லேலூயா. எங்கேயும் எப்போதும் என் இயேசு நாமத்தால் என்னாலும் ஜெயம் ஜெயமே. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. என் இயேசு சிலுவையில் வெற்றி சீரந்தாரே, என் இயேசு சிலுவையில் வெற்றி சீரந்தாரே. எங்கேயும் எப்போதும் என் இயேசு நாமத்தால் என்னாலும் ஜெயம் ஜெயமே. எங்கேயும் எப்போதும் என் இயேசு நாமத்தால் என்னாலும் ஜெயம் ஜெயமே. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. என் இயேசு சிலுவையில் வெற்றி சீரந்தாரே,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும், அதோடு முடியல, எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த வெற்றி யாருக்கு சொந்தமாகிறது என்றால் கிறிஸ்துவுக்கு சொந்தமாகிறது. அது யார் மூலமாக கர்த்தர் அந்த வெற்றியை கொண்டு வருகிறார் என்றால் அது எங்களை கொண்டு கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த வெற்றியை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒரு செல்ஃப் சென்டர்ட் பீப்புள். நம்ம எப்பொழுதுமே நம்முடைய தோல்வியோ, நம்முடைய பலவீனத்தையோ, நம்முடைய கஷ்டத்தையோ, நம்ம குடும்பத்தையோ, நம்முடைய தேவைகளையோ எப்பொழுதும் சுற்றி 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 அந்த செக்கு மாடு மாதிரி நாலு முழுசும் சுற்றிக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் நம்மை இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமைக்காக எடுத்து எல்லா இடங்களிலும் எங்கேயும் நாம் வெற்றி சிறக்கும்படி செய்கிறது தான் கர்த்தருடைய நோக்கம். அல்லேலூயா. என் சரீரமானாலும், என் ஜீவனானாலும், என் மரணமானாலும் கிறிஸ்து என் சரீரத்தில் கூட மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக தான் தேவன் என்னை இரட்சித்தார் என்று சொல்லுகிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன வயதில் இருந்தே என்னமோ தெரியாது, வெற்றியின் மேலே எனக்கு அப்படி ஒரு ஆசை. தோல்வி கண்ட போதெல்லாம் துவண்டு போனேன். தோல்வியிலிருந்து மேலே வருவதற்கு யாரும் கை கொடுக்க ஆள் இல்லை. பல வருஷங்கள் பலவிதமான தோல்விகளும் சோர்வுகளும் என் உள்ளத்தை பிடித்து வாட்டி வதைத்து கொண்டிருந்தது. கிறிஸ்துக்குள் வந்த பிறகும் கூட பல காரியங்களில் எனக்கு தோல்விகள். காரணம், கிறிஸ்துவை அறிகிற அறிவை எனப்படல அடையில. கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கிற அந்த மேன்மையை நான் உணரல. அவருக்குள்ள தான் என்னுடைய வெற்றி இருக்கு. அவரை மகிமைப்படுத்துகிறதில் தான் என் வெற்றி இருக்கு. ஆமென். அவரை அறிகிறதிலும் அவரை மகிமைப்படுத்துகிறதிலும் தான் என் வெற்றி இருக்கிறது என்பதை நான் உணர தவறிவிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கவனிங்க. ஏன் அதை திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எப்பொழுதுமே வெற்றி மமதையை உண்டாக்கும். வெற்றி எப்பொழுதும் கொஞ்சம் பெருமையை உண்டாக்கும். ஆனால் தோல்வி பல பாடங்களை நமக்கு என்ன பண்ணும்? கற்றுத்தரும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டும் என்பது தேவன் விருப்பம். எவ்வளவு பெரிய போராட்டமானாலும், எவ்வளவு பெரிய பிசாசானாலும், எவ்வளவு பெரிய சாத்தானானாலும், எவ்வளவு பெரிய அது அலைகளானாலும், கடலானாலும், புயலானாலும், என் இயேசு எங்கேயும் எப்பொழுதும் ஜெயித்து கொண்டே இருந்தார் என்பது உண்மையானால், முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவே நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன். எங்கேயும் எப்போதும் வெற்றி பெற வேண்டுமானால் 2 காரியங்கள் அடிப்படையாக இருக்கிறதாக நான் கண்டேன். ஏராளம் இருந்தாலும் இந்த 2 காரியங்களை கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நிச்சயமாய் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். என்ன அப்படின்னா, முதல்ல கொஞ்சம் கவனித்து பாருங்கன்றார். என்னத்தை கவனித்து பார்க்கணும்? மத்தேயு 6வது அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, மத்தேயு 6வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. பைபிளில் ராஜாவினுடைய அரண்மனையில் தகைவிலான் குருவிக்கு கூடும், அடைக்கலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்க கூடும் கிடைத்தது அப்படின்னு. அதனால தான் ஒரு நிமிஷம் பார்த்தேன். எனக்கே தெரியாமல் என் தலைக்கு மேலே குருவி கூடு கட்டி, அந்த கூடு கட்டி அது இருக்கிறத இங்கே 10 பேர் பார்த்து பார்த்து பரவசப்பட்டு இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வேளை உங்கள் தலையில் குருவி கூடு கட்டலை, அது வரைக்கும் சந்தோஷம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மளை சுற்றிலும் இருக்கிற பறவைகளை கொஞ்சம் பாருங்க.
நான் ஒரு பறவையை கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். அந்த பறவைக்கு பேர் கல்குருவின்றாங்க இங்கே, ஆனால் அதுக்கு பேர் தவிட்டுக்குருவின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு ஆங்கிலத்தில் காமன் பேப்லர் அப்படின்வாங்க. ஏன்னா அது வாயை திறந்த மூடவே மூடாது. அது கூட்டமாக வந்துச்சுன்னா ஊருக்கே தெரிகிற மாதிரி ஒலியை வித்தியாசமாக சொல்லும். இந்த தவிட்டுக்குருவிக்கும் எனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங். ஏன்னா எங்கள் அம்மா சின்ன வயசில் என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் உன்னை நாங்கள் பெக்கலடா, உன்னை நாங்கள் தவிட்டுக்கு தாண்டா வாங்கணும்னு வாங்க. அப்புறம் எப்படி தவிட்டுக்கு வாங்கினாங்கன்னா, ஒரு மூட்டை தவிடை கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணாங்களாம், யாரோ ஒரு அம்மா கிட்ட என்ன பண்ணிட்டாங்களாம், வாங்கிட்டாங்க அப்படின்னு சின்ன வயசில் சொல்லுவாங்க. யாராவது தலையில் ஒரு கூடை நிறைய தவிடு கொண்டு வந்தா எங்கள் அம்மா அந்த கூடையிலே அனுப்பி விட்டுருவாங்களோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. தவிட்டுக்குருவி அது பார்த்தீங்கன்னா, அது யாரும் அடைக்கலான் குருவிக்கு கூட வீடுகள் உண்டு இல்லை, அடைக்கலான் குருவிகள் கூட கூடு கட்டிட்டு இருக்கு. இந்த தகவலான் குருவியை குறித்து யாரும் யோசிக்கிறதே கிடையாது. அல்லது இந்த தவிட்டு சிலம்பன் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர். இது பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான காரியம். இதில் நிறைய காரியங்கள் இருக்கு. இது 7லிருந்து 10 வரைக்கும் ஒரு கூட்டமாக வாழும். காலையில் ஏந்திரிச்சோம்ல, அது எங்கே கூடி வந்தாலும் அதை பார்த்தீங்கன்னா யாரை பற்றியும் கவலையப்படாது. அது சுற்றி அது அங்கங்கே குதிச்சு அதுக்கு அப்படியே கொஞ்சம் ஜம்ப் பண்ணி ஒரே சத்தம். 4 விசுவாசி கூடிட்டா ஒரு துதியின் ஸ்தோத்திரம், மகிமையான பாடல்கள் இருந்தால் அதுதான் மகிமை கர்த்தருக்கு. அவ்வளோ சத்தம், ஒரு 7 விதமான ஒலி அப்படி மாற்றி கூப்பிடுகிற காகத்துக்கு கூட, அதன் குஞ்சுக்கு கூட உணவளிக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அந்த காகங்கள் போடுகிற சத்தத்தை கூட கேட்டு ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். உன் குரல் யாருக்கும் பிடிக்காம இருக்கலாம், அது கழுதையாக கூட இருக்கலாம், அது காகமாக கூட இருக்கலாம். ஆனால் படைத்த ஆண்டவருக்கு உன் துதி பிடிக்குது, உன் ஸ்தோத்திரம் பிடிக்குது, உன் ஆராதனை பிடிக்குது. இன்னும் சொல்ல போனா ஒன்ன அவருக்கு பிடிக்குது. அல்லேலூயா. அதனால தான் அதை எழுதி வைக்கிறாரு. உன் பேரை அறிந்திருக்கிற கர்த்தர், உன்னுடைய நிலைமையை அறிந்திருக்கிற கர்த்தர், உன் துதியின் சத்தத்தில் பிரியப்படுகிற கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே தேவனுடைய கிருபை அப்படியே இறங்கி வருகிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லுகிற கர்த்தர். இந்த ஒரு குழுவில் 7லிருந்து 10 வரைக்கும் இருக்குமா. அது 7ன்றதே சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஆணும் பெண்ணும் வித்தியாசம் தெரியாது. நம்ம ஆண் பெண்ணு பார்க்குறோம், நிறத்தை பார்க்குறோம், ஆனால் அந்த குருவிகளில் எந்த நிறமும் வித்தியாசம் கிடையாது. இன்னும் இந்த கருவாட்டு வால் குருவிக்கு பாருங்கள், அது அதனுடைய ஃப்ரெண்டு. அண்ணில் இருக்குது பாருங்கள், அது அதனுடைய ஃப்ரெண்டு. இதுங்க அது இருக்கிற இடத்துல இந்த கரைச்சாங்குருவின்னு சொல்லுவாங்க, அது எல்லாம் சுற்றி இருக்கும். ஒரு குடும்பமாக வாழ்கிறது. நம்ம சுற்றி சிலது கருப்பாக இருக்கலாம், சிலது சிவப்பாக இருக்கலாம், அதில் வித்தியாசமே கிடையாது. அது அணிலாக இருக்கலாம், அது முயலாக இருக்கலாம். பறவைகளும் அதனுடைய இனம்தான், அல்லது மிருகங்களும் அதனுடைய இனமாக நினைக்கிற ஒரு அழகான தவிட்டுக்குருவி. அழகானதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதில் ஒன்று கொஞ்சம் உயரமான இடத்துல போய் உட்காரும். அதனுடைய தலைவனாக இருக்கிறது அல்லது ஏதோ ஒரு குருவி உயரமான இடத்துல இருக்கும். ஏன்னா இதனுடைய எதிரிக்கு பாம்பு, சாரை பாம்பு, இந்த வேகத்தை அது என்ன பண்ணும், பாஞ்சு கடிச்சிடும், அல்லது இது முட்டைகளை கீரிப்பிள்ளை எடுத்துடும். அதனால் மேலே இருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கு, சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது. ஒன்று மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தந்தி கம்பத்தில் அல்லது கரண்ட்டு கம்பத்தில் மேலே உட்காந்துட்டு அது பார்த்துக்கிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் ஒரு ஆளாவது உங்கள் குடும்பத்தை காக்கிறதுக்கு துதிச்சுட்டு ஆராதிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒருவனால் அந்த வீடு காக்கப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக ஆண்டவர் ஒன்று உயரமான இடத்துல இருந்து சொல்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாக. இன்னும் சொல்ல வேண்டுமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த குருவிகள் காலையில் அதனுடைய இறை வெறும் எளிமையான இறை, புழுக்களாக இருக்கலாம், பூச்சிகளாக இருக்கலாம், சில கொட்டைகளாக இருக்கலாம், அல்லது ஏதாவது இருக்கலாம். ஆனால் ஆச்சரியம் என்னென்னா அதை கூட எடுக்கிறதுக்கு கூட அவைகள் தயங்குவதில்லை. அதிகாலையில் எழுந்து விடுகிறது. அது எழுந்த உடனே நீங்கள் தூங்குறீங்களேன்னு பார்த்து உங்கள் பக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது இல்லை. நான் தூங்கிட்டு இருக்கிறேன்ல, எவ்வளோ முக்கியம் உன் தூக்கம். ராத்திரி 12 மணி வரைக்கும் மேய்ஞ்சி, அதாவது அந்த செல்ஃபோனை பிரித்து மேய்ஞ்சிட்டு உட்காந்துருந்த கோட்டான்கள், அவங்க தூக்கத்தை காலையில் யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது.
நீ சொன்னாலும் சொல்லலனாலும், நீ என்ன சொன்னாலும், நீ 144 போட்டாலும், இன்னைக்கு ஒருவேளை தெய்வ குழந்தையே சட்டம் போட்டாலும் ஒன்றும் அதுகிட்ட பண்ணவே முடியாது. ஒன்றும் பண்ணவே முடியாது. அது பாட்டுக்கு இதை பாருங்க, நான் சொல்லிகிட்டே இருக்கேன், அது பாட்டு மேலே வருது, அது பாட்டு போதும். போன ஆராதனையில், நான் முந்தின ஆராதனையில் காக்காவை பற்றி பேசுகிறேன்னா அதை விசாரிக்கிறதுக்கு இங்கே ஒரு காக்கா வந்து நின்றுச்சு. அது அதுக்கும் காட்டுப்படல, அது பாட்டுக்கு சுதந்திரமாக இருக்குது. உன்னுடைய ஆராதனைக்கு ஒரு தடையும் கிடையாது. யார் காதை முட்டுன்னு நீ வேணா கழுத்து இதை என்ன பண்ண, 2 பக்கமும் தலகாணி வச்சு அடைச்சிக்கிட்டு வேணா படு. ஆனால் சில தவிட்டுக்குருவிகள் காலையில் ஏந்திருக்கும் போது கீச்சு கீச்சு கீச்சுன்னு சத்தம் போட்டு கர்த்தரை ஆராதிக்கிற அந்த சத்தம், அந்த பாடுகிற சத்தத்தை பார்க்கிற ஒரு தேவன் அவர்களை, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க இறங்கி வருகிறார். அது ரொம்ப அற்புதமான அந்த பாடல், துதி, ஸ்தோத்திரம். காலையிலிருந்து மாலை வரைக்கும் அது ஓய்வில்லாமல் உழைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஓய்வுக்கு அது சரியான இடம் கொடுக்கிறது. ஓய்வுக்கு மத்தியானம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கும், நல்ல வெயிலில் ஓய்வு எடுக்கும். அந்தி சந்தி மத்தியான வேலையிலும் நான் உம்மை துதிப்பேன்னு தாவீது சொல்கிறான். ஏதோ ஒரு 2 வேலை மாத்திரம் அல்ல, இன்னும் ஒரு வேலை கூட்டிக்கோ. சாப்பிட்றதில் இன்னைக்கு நார்த் ஈஸ்டில் 2 வேலை தான் சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம 3 வேலை சரியாக அதை வச்சுருக்கிறோம். ஏன் 3 வேலை ஜெபமாக மாறக்கூடாது? காலையும் ஜெபம், மாலையும் ஜெபம், மத்தியானமும் ஜெபம்னு ஏன் மாறக்கூடாது? ஒரு சுதந்திரத்தை தேவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு சுதந்திரத்தை தந்திருக்கிறாரு. எந்த நேரத்திலும் கொஞ்ச நேரம் துதிக்க பாருங்க. ஒரு அப்பா சொன்னார், ஏன் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன்னு இருக்குதே, அது எவ்வளோ பெரிய கஷ்டம், அது எப்படி எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க முடியும் அப்படின்னோன்னே பையன் சொன்னான், அப்போ நான் பாத்ரூம் போனால் நான் இப்போ அந்த அந்த மக்கை வச்சுட்டு, டப்பா அதில் இதை வச்சுட்டு நான் குளிக்கிறது இல்லை. இப்போ ஒரு டம்ளர் வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் டம்ளரால் தண்ணி மேலே ஊற்றும் போது ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம் என்னால் சொல்ல முடியுதுண்ணா. அல்லேலூயா. சில தகப்பன்களுக்கு அது புரிகிறதில்லை. வளர்ந்துட்டோன்னு நினைக்கிறோம், அவங்க நம்ம மேலே பெரியவங்களாக மாறிடுறாங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி அது அருமையாக அவைகளுடைய காரியங்கள் இருக்கும்போது மாலையில் 7 மணினா 7 மணிக்குள்ள வெயில் அது மூடுற நேரம் வந்துச்சுன்னா தன் கூட்டுக்கு சரியாய் திரும்பி விடுகிறது. சிலர் பாவம் ராத்திரியும் பகலும் வேலை செஞ்சுட்டு கடைசியில் ராத்திரி 12 மணிக்கு அப்படியே ஆந்த மாதிரி உள்ள நுழைவாங்க. அது எத்தனை மணிக்கு நுழைவீங்களோ உங்களுக்கு தெரியும். வீட்டில் திருடன் வர நேரமும் அதே நேரம்தான், கணவர் வர நேரமும் அதுதான். அப்படின்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? வேலை முடிஞ்சிச்சா, உன் வீட்டில் இருந்தால் தான் உனக்கு மரியாதை, உன் மனைவி உன் பிள்ளைகளை பார்த்தா தான் சந்தோஷம். சரியான ஓய்வு தேவை. உடலுக்கு சரியான ஓய்வு தரலன்னா, மனதுக்கு ஓய்வு தரலன்னா, உன் மனைவியோட பிள்ளைகளோடு கொஞ்சம் அல்லது ஒரு வேளை நல்லா பேசலைன்னா உன்னுடைய சரீரமும் கெட்டு போகுது, மனமும் கெட்டு போகுது. கர்த்தருக்கு மகிமை. நிறைய குடும்பங்களின் பிரச்சனை, சந்தேகம். நிறைய குடும்பங்களில், அதுவும் கிறிஸ்தவ குடும்பங்களிலும் அதிகமாய் காரணம் என்னன்னா, சொன்ன டைமுக்கு புருஷன் வர்றதில்லை, சொன்ன டைமுக்கு மனைவி வந்து சேர்றதில்லை. தங்கள் இஷ்டத்துக்கு வருவது, தங்கள் இஷ்டத்துக்கு நடப்பது இல்லை. தவிட்டுக்குருவின்னு சாதாரணமாக சொல்கிறீங்க, அந்த ஒருவேளை கல்குருவி கூட தன் நேரத்துக்கு சரியாய் தன் கூட்டை நோக்கி வந்து விடுகிறது. சரிங்க, என்னத்தான் பண்ணும் அப்படி தூங்குற வரைக்கும் அப்படின்னா, அது உட்காந்து அதனுடைய அலகுகளால் அது தன்னுடைய மூக்கை வச்சு தன் சிறகுகள் எல்லாம் கீறி அதெல்லாம் சுத்தப்படுத்தும். அது உள்ளெல்லாம் சுத்தப்படுத்தி அடுத்த நாளில் அது ஆயத்தமாகுது. இயேசு ஏன் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் சந்தித்தார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா, அவர்கள் ஒன்றும் கிடைக்கலனா கூட அவர்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். ஒன்றும் கிடைக்காத போது கூட வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். உன்னை நீ ஆயத்தப்படுத்தணும், உன்னை நீ சோதித்து பார்க்கணும். உன்னை சோதித்து பார்த்தா நீ பொன்னாக விளங்குவ. ஆமென், அல்லேலூயா. மற்றவர்கள் என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு தான் உன் மனசு பேசுது. ஆனால் நீ எப்படி வாழ்ந்த அப்படின்னு உன் மனசு பேச ஆரம்பிக்குமான, நீ எப்படி பேசின, நீ எதுக்காக இப்படி பார்த்த, நீ ஏன் இந்த காரியத்தை செஞ்சன்னு உன் மனசு உனக்கு சரியாக சொல்லுமானா நீ பொன்னாக விளங்குவ. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா.
சங்கீதம் 48:13, சங்கீதம் 48:13 வாசிக்கும் போது, பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக, சங்கீதம் 48:13, உனக்கு பின்னாடி ஒரு சந்ததி வருது, அந்த சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக எதை கவனிச்சு பார்க்கணும்? அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். உங்களுடைய அலங்கத்துக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கா? உங்க அரண்மனைக்குள்ள சுகம் இருக்கா? அதை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு நம்ம சமாதானமா இருக்க, நம் சந்தோஷமா இருக்கிறதற்கு காரணம் கர்த்தர்னு சொல்லிக் கொடுங்க. அந்த அலங்கத்தை சரி பண்ணுங்க. அந்த பிள்ளைகளை சுற்றிலும் இருக்கிற அந்த அரண்மனை மாதிரி வாழ்க்கையை கொடுத்துடாதீங்க. அதற்கு நிச்சயமா ஒரு அலங்கம் தேவை, ஒரு பாதுகாப்பு தேவை, அதுக்கு ஒரு வேலி தேவை. வாட் இஸ் சின்? கிராசிங் த பார்டர் இஸ் அ சின். வாங்க, எது எல்லையை தாண்டுகிறோமோ, வீட்டுக்குள்ள சுகம் இருக்கு, உன்னுடைய காம்பவுண்டுக்குள்ள உனக்கு உரிமை இருக்கு. அதை தாண்டி கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா இன்னொருடைய உரிமையில், இன்னொருடைய சொத்தில், இன்னொருடைய வார்த்தையில், இன்னொருடைய சந்தோஷத்தில் நீ உள்ள பங்கு போயிடுச்சுன்னா அது பாவம். சுற்றி வந்து ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மையை விவரித்து பாருங்க. சொல்லுங்க, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் இவர் நம்மை நடத்துவார். இவருக்குள்ள வாழ்கிறது தான் வாழ்க்கை. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சொல்லுங்க, எனக்கு முன்பாக. கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க, எனக்கு முன்பாக. அல்லேலூயா. ஒருத்தர் தூங்குறீங்க, நான் திரும்பி திரும்பி பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நான் ஏன் திரும்பி சொல்கிறேன்னா, நேற்று எங்கள் பாப்பா கிட்ட வந்து டெபி சொல்லுச்சு, வந்து பாப்பா பிசாசு ஒன்று அளவச்சிட்டு இருக்கிறான், நீ சொன்னதையே சொல்லி சொல்லி அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி. அப்போ ஒன்று பாப்பா ரொம்ப வீரம்மா, பிசாசு எனக்கு பிடிக்காது, ஏசப்பா தான் எனக்கு பிடிக்கும், நான் பிசாசு சொல்கிறத கேட்க மாட்டேன்னு. பிசாசு ஒன்று தூங்க வச்சுட்டு இருக்கிறான். எவ்வளோ சொல்லியும் ஒருத்தர் நீங்கள் தூங்குறீங்க, எவ்வளோ நல்ல காரியங்களை சொன்னாலும் கூட தூங்குறீங்கன்னா அப்போ எதுக்கு வரீங்க? நீங்கள் இல்லைங்க, பிசாசு. கர்த்தரை முன்னாடி வைங்க, நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க, கர்த்தரை எனக்கு முன்பாக வை. எஸ், கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு முன்பாக இருக்கிறேன்னு சொன்னாரா? நான் உனக்கு முன்பாக நான் கடந்து போகிறேன், அது வேற. நான் உனக்கு முன்பாக இருக்கிறேன்னு கர்த்தர் சொன்னாரா? கர்த்தரை முன்பாக வைக்க வேண்டிய வேலை உன்னுடைய வேலை. எல்லாத்திலும், என் வாழ்க்கையில் எல்லாத்திலும் கர்த்தரை முன்பாக வைக்கணும். அவர் எனக்கு முன்பாக தான் இருக்கிறாரு. அப்படின்னா என்னை வாட்ச் பண்ணுறதுக்கு வாட்ச்மேன் இல்லை அவர். அல்லது உரிமை பாராட்டி நீ அதை செய்யலை, இதை செய்யலை, சாம்பார் வச்சியா, குழம்பு வச்சியா, நீ அதை பார்த்தியா, இதை பற்றியா, பிள்ளைகளை பார்த்தியா அப்படின்னு திட்டுற கணவன் இல்லை அவர். பெத்தெடுத்த கருமத்துக்கு உனக்கு இவ்வளோ சாப்பாடு போடுறேன், உன்னை இப்படி வளர்க்குறேன்னு சொல்கிற தகப்பன் இல்லை அவர். சைலண்ட், ரொம்ப அமைதியாக, உன்னை பக்கத்தில் இருந்து அமைதியாக, ஒன்று அப்படி சைலண்ட் லிசனர்னு பேர். சைலண்ட் லிசன்னா உன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நீ முன்னாடி வைக்கும்போது உன்னை பார்த்து உன்னிலே அவர் சந்தோஷப்படணும். என் பிள்ளை என்னை குறித்து எவ்வளோ பேசுனா, என் பிள்ளை என்ன நினைக்கிறா, என் பிள்ளை என்ன நினைக்கிறா, என் பிள்ளை என்ன நினைக்கிறா, என் பிள்ளை என்ன நினைக்கிறான், என் பிள்ளை என்னுடைய பாடலை பாடுறான், என் பிள்ளை என்னுடைய வசனத்தை கேட்குறான், என் பிள்ளை இன்னைக்கு இந்த நன்மை செஞ்சான், என் பிள்ளை உட்காந்து நல்லா படித்தா, என் பிள்ளை உட்காந்து இன்னைக்கு நல்ல வசனத்தை கருத்தாக கேட்டா, என் பிள்ளை எனக்கு பிரியமானதை செய்கிறா. எல்லாரும் வந்து 7:30 மணிக்குன்னா ஒரு 10 பேர் 7:30 மணிக்கு முன்னாடி வந்தாங்க. எல்லாரும் வரல, ஒரு 50 பேர் 7:30 மணிக்கு வந்தாங்க. ஆனால் மீதி 100 பேர் இந்த சபையில் 200 பேர் 8 மணிக்குள்ளே ஆராதனை முடிகிறதுக்குள்ளே அடிச்சு பிடிச்சி எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் 10 நிமிஷம் முன்னாடி வந்தால அவ தான் என்னுடைய பிரியம் என்று சொல்லி பார்க்க ஒரு சைலண்ட் லிசனர் இங்கே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோங்க? அல்லேலூயா. அமைதியாக கவனிக்கிறார், அமைதியாக கவனிக்கிறார். இதுக்கு இந்த குட்டி பிள்ளைங்களை பாருங்களேன். எனக்கு ரொம்ப பெரிய என்னன்னா, இப்போ நான் தாத்தா ஆனது தான். என்னை சுற்றி இருக்கிற பிள்ளைங்க அங்கேருந்து வந்து என்னை தொட்டு பார்க்குது, மடியில் ஏறி பார்க்குது, கிள்ளி பார்க்குது, சிலது என்னை தள்ளி பார்க்குது.
நான் அந்த பிள்ளைங்கள் அதுங்க செய்கிறது, அதை விழுகிறது, ஏந்திரிக்கிறது. நேற்று 3 நாள் என் பெட்டில் வந்து படுத்துக்கிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே உடனே ஒரு அம்மா டாக்டர் ஆயிடுச்சு. அவங்க அம்மா டாக்டர், அதனால் இந்த அம்மாவும் டாக்டர் ஆயிடுச்சு. நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவேன், போட்டோன்னே உனக்கு மயக்கம் ஆகிடும், நீ படுத்து தூங்கணும். அப்படி அதையும் பார்த்துட்டே இருந்தேன், உட்காந்துட்டு இருந்தேன். நான் ஜெப நேரத்துக்காக உட்காந்துருக்கிறேன். இது எங்கள் படுக்கையில் வந்து உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு உனக்கு மாத்திரை தரேன் போட்டுக்கோ, இப்படி திரும்பு, பெட்ஷீட்டை இழுத்து போட்டுக்கோ, உனக்கு ஜுரம் வந்துச்சு, அப்படியே எல்லாம் பெட்ஷீட்டை இழுத்துக்கோ, இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கோ, எல்லாம் ஒன்று. நான் உட்காந்து ஒழுங்காக ஜெபம் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீங்கள் தப்புன்னு நினைக்காதீங்க, சைலண்ட் லிசனர். அதில் ஒரு சந்தோஷம். நம்ம பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க, அதே மாதிரி ஒரு தகப்பன் அவரை எனக்கு முன்பாக வைச்சிருக்கிறேன். நான் செய்கிற ஒவ்வொரு நன்மையும், நான் விளையாடுறத, சிரிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுற ஆண்டவர் இருக்கிறார். நீ எப்போ சிரிச்ச? எங்கே சிரிப்பால சிரிக்கிற? சொல், நீ எப்பப்பா சிரிச்ச? எப்போ நீ சிரிச்ச? ஒரு ஆண் ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை சிரிக்கிறாரு? ஒரு வளர்ந்தவங்க 15 தடவை. ஆனால் ஒரு பிள்ளை ஒரு நாளைக்கு 500 தடவைக்கு மேலே சிரிக்குது. யார் முகத்தில் இறைவனை பார்க்கலாம்? இப்போ உன் முகத்தில் என்னத்தை பார்க்க முடியும்? ஸ்தோத்திரம். நீ சந்தோஷமா இருக்க பழகு, நீ விடுதலையா இருக்க பழகு. என்னை யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறதுனால தான் நான் பாவம் செய்கிறேன். என்னை ஒரு இத்தினூண்டு பிள்ளை கூட பார்த்துட்டு இருந்தா நான் பாவம் செய்ய மாட்டேன். ஆனால் அவரை எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். அவ்வளோ பெரிய பொல்லாங்க நான் செய்வது எப்படி? அவருக்கு முன்பதாக நான் இவ்வளோ பெரிய பொல்லாங்க செய்வது எப்படி? அந்த மனுஷனை கர்த்தர் மேலே உயர்த்தினார். கொஞ்சம் கவனிச்சு பாரு. இன்னொரு வார்த்தை, எபிரேயர் 12:24, எபிரேயர் 12:24, புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்துக்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் ஆகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். வந்து சேர்ந்துட்டீங்க. அதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, நீங்க வந்து சேர்ந்துட்டீங்க. எங்க வந்து சேர்ந்துட்டீங்க? இப்போ உதாரணமாக, இப்போ இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவுகிறேன். நான் ஒரு எதுக்கும் ஜெபிக்க, நான் பைக் சரி, நான் காரில் போனேன்னா எங்கே போனாலும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லாமல் போகவே மாட்டேன். நான் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படுகிறேன்னு ஆண்டவர் ஒரு அண்டாவை எடுத்து வச்சு, இந்தாப்பா என் ரத்தம், இந்த கழுவு அப்படின்னு கொடுத்தாரு. யாருக்காக கொடுத்துருக்கிறாரு? எந்த ஒரு அண்டா நிறைய ரத்தம் வச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு எனக்காக சிந்த வேண்டிய ரத்தத்தை ஒரு சொட்டு பாக்கி இல்லாமல் கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? சிந்திட்டாரு. ஆனால் இயேசுவின் ரத்தத்தை நான் ஏன் நினைக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ள நான் ஏன் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு நாள் எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளில் 10வது வாதையாக தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம், எகிப்தினுடைய தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் மரித்து கொண்டிருக்கிற வேளையில் ஒரு பகுதியில் இருந்த வீடுகளில் வெளிச்சம் இருக்கிறது, அங்கே கூக்குரல் இல்லை, இங்கே அழுகை இல்லை. ஏனென்றால் அந்த வீட்டின் வாசல் படியில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் மேலையும் 2 கால்களின் பகுதியிலும் அது ரத்தம் பூசப்பட்டிருந்ததினால் சங்கார தூதன் உள்ள பிரவேசிக்கவே இல்லை. இன்னைக்கு அந்த பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இந்தா பையன் ரத்தம், இந்த உன் உடம்பெல்லாம் பாயிட்டோம் அப்படின்னு என்னைக்காவது வந்து சொல்லுவாரா? இல்லை. கொஞ்சம் கவனிங்க. டயாலிசிஸ்ன்றோம், அது என்ன தெரியுமா? டயாலிசிஸ்னா என்ன? எல்லாருக்கும் டயாலிசிஸ்ன்ற வார்த்தை தெரியும். அந்த வார்த்தை என்னன்னா, என்னுடைய கிட்னி அல்லது ஒருத்தருடைய கிட்னி வேலை செய்யலைன்னா அப்போ நிறைய ஃப்ளூயிடெல்லாம் போய் உடம்புல என்ன பண்ணுது? கெட்டதெல்லாம் போய் அல்லது ரொம்ப அசுத்தமானது அப்படியே உடம்புல தங்கிடுது. அது வெளியேற வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. உடம்புல அது சேர சீக்கிரமாக செத்துடுவோம். எவ்வளோக்கு எவ்வளோ அதை வெளியாக்குறோமோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம்? உயிர் ஆகும். அப்போ வேறு வழியே இல்லை. இந்த உடம்புல நிறைய அசுத்தம் சேர்ந்துருச்சு. இந்த ரத்தத்தை தான் என்ன பண்ணுறாங்க? ஒரு மிஷினில் கொடுத்து அதை பியூரிஃபை பண்ணி இன்னொரு டியூபில் அந்த ரத்தம், இவன் ரத்தம் போய் பியூரிஃபை ஆகி அல்லது சுத்திகரிக்கப்பட்டு திரும்பி அதே ரத்தம் என்ன பண்ணுது? அவனுக்குள்ளே சர்க்குலேட் ஆகுது. அது பேர் தான் டயாலிசிஸ்.
அது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணால் தான் சிலர் உயிர் வாழ முடியும். சில வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இயேசு உங்கள் பக்கத்தில் வந்து நீ ஒன்றும் என்னுடைய நான் ரத்தத்தை இப்போ கொடுக்கல, என் ரத்தத்தை விசுவாசிச்சின்னா என் ரத்தம் உனக்குள்ள பாயும். அந்த ரத்தம் இப்பொழுது உடன்படிக்கை என்ன பண்ணுது, உனக்கு இந்த திருவிருந்தில் கொடுக்கப்பட போகுது. என் ரத்தத்தை விசுவாசிச்சுன்னா விசுவாசத்தினாலே நீ நீதிமானாய் பிழைப்பாய் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்கும். நான் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அது சுத்திகரிக்கும். விசுவாசம். நான் எவ்வளவு விழுந்து போனவனா இருந்தாலும் என்னை தூக்கி எடுக்கும். எவ்வளவு நான் தோல்வி கண்டவனா இருந்தாலும் என்னை வெற்றி அடைய செய்யும். நீ விசுவாசிக்க விசுவாசிக்க நீதிமானாய் பிழைப்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறபடியினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நல்ல ஸ்தோத்திரிக்கலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். சங்கீதம் 23:6 நிலைத்து நிற்க வேண்டிய சில காரியங்கள் நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 23:6 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் இரத்தத்தினாலே கிரயமாக்கப்பட்டவன். எனக்கு ஒரு கிரயம் கொடுத்திருக்கும். எனக்கு ஒரு கிரயம் கொடுத்து கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, வாங்கி இருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ நித்திய வாழ்க்கை. அந்த நித்திய வாழ்க்கைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உன் பாவத்தை வாங்கி கொண்டு, உன்னுடைய சாபத்தை வாங்கி கொண்டு, உன் அக்கிரமத்தை வாங்கி கொண்டு, உன் வியாதியை வாங்கி கொண்டு, ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் பதிலாக ஆண்டவர் கிரயமா என்ன தெரியுமா கொடுத்தாரு? அவருடைய ரத்தம். அந்த இரத்தத்தை நினைவு கூற தேவனுடைய சபையிலே பாவமில்லாத பரிசுத்த இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. இன்றைக்கு நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி வரும்போது, கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது அந்த வசனம் சொல்லுது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நன்மையும் கிருபையும் சும்மா தொடராது. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். 1000 நாளை விட ஆண்டுடைய பாதத்தில் இருக்கிற இந்த ஒரு நாள் நல்லது என்று சொல்ல. நல்ல கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. போயிட்டு அடுத்த 1000 நாள் கழிச்சு வாங்க. அதாவது 3 வருஷம் கழிச்சு வாங்க. அப்படிதானே? போயிட்டு அடுத்த 3 வருஷம் கழிச்சு வந்துருங்க. அப்படி நினைக்கிறாங்க சிலர். இல்லை, நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த சபையில் யார் வந்தாலும் வரலனாலும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்னா அந்த நாள் கர்த்தருடையது. காலை நேரம்னா என் ஜெபத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிற நேரம். அது இரவுனா நான் ஜெபத்திலும் துதியிலும் இறந்திருக்கிற நேரம். அது நான் கர்த்தருடைய வீட்டில் வரும்போது கர்த்தருடைய வீட்டில் தான் இருப்பேன். சும்மா தான் பைபிள் இருக்கும், புத்தி எங்கேயோ மேயும் இல்லை. நான் கர்த்தருடைய வீட்டில் நிலைத்து இருப்பேன். நிலைத்து இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்ன அப்படின்னு சொன்னால், இது ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன். சர்வீஸ் ஸ்டேஷன் இது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு புது வண்டியை வாங்கிடுறோம். அந்த வண்டி வாங்கின பிறகு ஒரு குறிப்பிட்ட 1000 மைல் அல்லது 1000 கிலோமீட்டர் அல்லது 5000 கிலோமீட்டர், அப்புறம் 10,000 கிலோமீட்டர் சொல்லுவோம். இந்த கிலோமீட்டரில் வரும்போது அந்த சர்வீஸ் பண்ணால் தான் அந்த வண்டி புதுசாக இருக்கும். அது ஃப்ரீ சர்வீஸ். சிலதெல்லாம் 3 தடவை தான் சர்வீஸ் சொல்லுவான். ஒவ்வொரு சண்டையும் நீ காணிக்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி உன்னை புதிதாக்கி ரோட்ல ஓட விடுறார். உன் வீட்டில் உன் வேலையை நடத்த விடுறாரு. உன் குடும்பத்தை நல்லா நடத்த விடுறாரு. இது ஸ்டேஷன். ஷிப்புக்கு அவனுக்கு ஹார்பர் தேவை. ஒரு மனுஷனுக்கு வொர்ஷிப் தேவை.
அல்லேலூயா. ஒரு ஷிப்பாக இருந்தாலும் அது எவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு தானே அது பெரிய, அதாவது நம்ம கப்பலே கவுந்த மாதிரி உட்காந்துருக்கணும்னா அவ்வளவு காசு அதில் போடப்பட்டு போயிருக்கு. அது கவுந்துச்சுன்னா அதை விட வாழ்க்கையே கிடையாது. ஆனால் அந்த ஷிப்புக்கே ஒரு ஹார்பர் தேவை. அந்த இடத்துல அதுக்கு என்ன பண்ணணும்? சர்வீஸ் தேவணும். நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் உன் வாழ்க்கையில் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா அப்போ ஒரு சர்வீஸ் இங்கே தேவை. அதனால தான் ஒரு ஷிப்பு இங்கே இருக்கு, ஆராதனை இங்கே இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே என்ன அப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவம். அது என்னென்னா, அமெரிக்கா தேசத்தில் 16 வழித்தலங்கள் உள்ள பெரிய பெரிய ரோடுகள்லாம் கூட இருக்கும். அதில் ஒரு காரு 200 கிலோமீட்டர் சாதாரணமாக போவோம். அந்த காரு ரொம்ப நல்ல விலையேற பெற்ற நல்ல கார். அப்படி சாதாரணமாக அப்படி தொட்டால் 200 கிலோமீட்டர் அப்படி பறக்கும். அப்படி பறக்கிற அந்த கல்லில் நல்லா சந்தோஷமாக வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த கார் நின்றுச்சு. ஓரத்தில் நிறுத்திட்டாரு, கையை காட்டினாரு. சிலர் வந்தாங்க, பார்த்தாங்க, ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாங்க. இவருக்கும் கொஞ்சம் மெக்கானிக் தெரியும். இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா, பேனட்டை கழட்டினார். அதெல்லாம் பண்ணி பார்த்தார், ஒன்றும் நடக்கலை. அப்புறம் சிலர் சிலர்லாம் எடுத்து இதில் மாற்றி அதில் மாற்றி அவர் திரும்பி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கனாரு, ஒன்றும் நடக்கலை. அப்புறம் ஃபோன் பண்ணால் அங்கே தான் உடனே மெக்கானிக் வந்துடுவோம். மெக்கானிக் வந்து பார்த்தான், எல்லாத்தையும் பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை. அப்போ ஒரு வயசான ஒரு கார் ஓட்டிகிட்டு வந்தார். தம்பி என்னது பிரச்சனை அப்படின்னு. நான் ஏதோ பார்க்கலாமா அப்படின்னு. எல்லோரும் பார்த்துட்டாங்க. சரி நீங்கள் தான் பார்க்க தானே போகிறீங்க, பாருங்கள். அவர் பேனட்டை திறந்தார். அவர் கையில் இருக்கிற ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து ஒரே ஒரு பொருள், அது ஒரே ஒரு கரெக்டாக அந்த இடத்துல எடுத்தார். அந்த நெட்டை கழட்டினார். அதை என்னமோ பண்ணார், ஸ்டார்ட் பண்ணுறாரு. 5 நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ உனக்கு பெரிய ஆச்சரியம், நீங்கள் வந்தீங்க கரெக்டாக அந்த ஒன்றை மட்டும் தொட்டு சரியாக உங்களால் அதை ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சிச்சு. நீங்கள் யார்? உங்களுக்கு எப்படி இதுதான் பிரச்சனைன்னு தெரியும்? என் பேர் கார்ல் பென்ஸ். என் பேர் என்னது? கார்ல் பென்ஸ். இந்த பென்ஸ் காரை உற்பத்தி பண்ணது, உண்டாக்கினது நான் தான். உண்டாக்கின எனக்கு எல்லாமே என்ன பண்ணோம், இதை பற்றி தெரியும். எங்கே பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். உண்டாக்கினவர் தான் உன் பிரச்சனையை சரியாக ஹேண்டில் பண்ண முடியும். அவர் தான் இந்த இடத்துல உனக்கு சர்வீஸ் பண்ணி இந்த சர்வீஸில் வொர்ஷிப்பில் உன்னை சுகமாக்கி அனுப்புகிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கொஞ்சம் கவனிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வசனம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 24ஆம் வசனத்தில், 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், சகோதரரே 7:24, சகோதரரே அவன் தான் அழைக்கப்பட்ட, வாசிங்க, தான் அழைக்கப்பட்டதை எப்படி இருக்கணுமா, அந்த நிலைமையில் தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். தேவன் நம்மை அழைத்த அழைப்பும் கிருபையும் வரங்களும் மாறாது. தேவன் உன்னை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பில் நிற்பது தான் உனக்கு ஆசீர்வாதம். பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? உன் தேவையை கொடுக்கிற தேவன் நீ ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க. சில சமயத்தில் சிலது ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்குது. அதனால் எந்த ஸ்கூலில் படித்தார், எந்த காலேஜில் படித்தார், அல்லது எந்த இது இந்த அவருடைய படித்தவங்க யார், அவருக்கு ஆசிரியர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. சில தெய்வ குழந்தைகள் இருக்குது, அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் நீ சரியான எந்த இடத்துல உன்னை வைக்கணும்னு தேவனுக்கு தெரியும். ஏற்ற நாளில் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கரத்துக்குள்ள என்ன பண்ண, அடங்கி இருன்றார். அவர் எப்படி இருக்கணுமா? அடங்கி இருங்கன்றார். வசனம் சொல்லுது, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இது ஒரு ஊமையாக அன்னைக்கு ஜோத்தம் என்று சொல்லப்படுற யோதாம் அன்னைக்கு சீகே மனுஷரை பார்த்து கேட்ட ஒரு காரியம். அதுக்கு என்னன்னா, விருட்சங்கள், அதாவது மரங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து நீ எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழ்கிற என்னிலுள்ள என் கொடுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. எனக்கு ஒரு கொடுமை இருக்கு,
எனக்கு தேவன் கொடுத்த சில கிருபை இருக்கு, அது போதும். அதை தாண்டி மேலே வர முடியாது. அதை தாண்டி நான் மேலே வரணும்னு விரும்பல. உடனே 4 பேர் என்னை புகழ்கிறதுனால நான் ஒன்றும் ராஜாவாக ஆயிட முடியாது. 10 பேர் வந்துட்டதுனால ஏன் நிலைமை எனக்கு தெரியும், ஏன் அளவு எனக்கு தெரியும். உயர வர உயர பறந்தாலும் ஊருக்குருவி பறந்தாகாது, அது பறந்து ஆகாது. நமக்கு தெரியணும் நம்ம உயரம் என்னன்னு நமக்கு தெரியணும். ஒரு தடவை ஒரு ஜெனரல் மேனேஜர், அவர் அந்த அந்த இதனுடைய அது இன்னொரு சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற அவர்கிட்ட போகிறார். அதுதான் எம்டி அப்படின்னு சொல்லுவாங்களே. அதனால் எம்டிகிட்ட பண்ணிட்டு, நான் இந்த கம்பெனியை நடத்துவது எப்படி, இந்த தொழிலை எப்படி நடத்துறதுன்னு நான் பல நாடுகளில் செலவு பண்ணி படிச்சுட்டு வந்திருக்கிறேன். எனக்கு இதை பற்றியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். நான் தான் இந்த கம்பெனியை நடத்தக்கூடிய எம்டி. நீங்கள் எப்படி இதில் எம்டியாக இருக்கலாம்? வந்த கொஞ்சம் மாதத்தில் நீங்கள் எப்படி இதில் மேனேஜிங் டைரக்டராக இருக்கலாம்? இவர் ஜெனரல் மேனேஜர் தான். நீங்கள் எப்படி இருக்கலாம்? தம்பி, நீங்கள் வந்ததுனால பேசுகிற, ஒன்றுமே இல்லாத போது இந்த இண்டஸ்ட்ரியை இந்த அளவுக்கு வளர்த்து இது மேலே நான் எம்டியாக என்ன பண்ணியிருக்கிறேன், உட்காந்துருக்கிறேன். உனக்கு திறமை இருந்தால் நீ போய் உன்னை உருவாக்கி அதில் போய் என்ன பண்ணிக்கோ, எம்டியாக உட்காந்துக்கோ. ஒரு சிலர் இந்த சபையில் விட்டு போனாங்க, சிலர் பின்வாங்கி போனவங்க. ஆனால் சிலர் நல்லா துதித்தவங்க, ஆராதித்தவங்க, நல்ல சபைக்கு உதவியாக இருந்தவங்க. ஆனால் அதில் ஒரு சிலர் இந்த சபையை விட்டு போனது காரணம் என்ன தெரியுமா? அவங்க விரும்பினது இங்கே உட்காரல்ல, எனக்கு ஜெபிக்க தெரியும், எனக்கு துதிக்க தெரியும், எனக்கு கொஞ்சம் பிரசங்கம் பண்ண தெரியும், அண்ணனே என் பிரசங்கத்தை கண்டு மயங்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க விரும்பின இடம் இதுதான் இங்கே உட்காரணுன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெருவில் கடந்து கட்டி மழையில் நனைஞ்சு, இந்த கட்டடம் வர்றதுக்கு முன்னாடி வெளியில் சிமெண்டெல்லாம் போட்டுக்கிட்டு தெருவில் ராத்திரியெல்லாம் படுத்து, இந்த கொசு நீங்கள் படுக்க முடியுன்றீங்களே, பல மாதம் வெளியில் தெருவில் தான் நான் கிடந்தேன். இன்றைக்கி எவ்வளோ நாய்ங்க சுற்றுது, அந்த நாய்கள் நடுவில் தான் படுத்து கிடந்தேன். மழையில் படுத்து கிடந்து எல்லாத்தையுமே ஒரு கல் உடைச்சி, கல் எடுத்து கொடுத்து, அந்த சட்டி தூக்கி எங்கே இருக்கிற சாக்கடை மண்ணெல்லாம் வாரி கொண்டு வந்து தலையில் வச்சு ராத்திரியெல்லாம் வேலை. அப்போல்லாம் ஜேஇ, ஆனால் ராத்திரியெல்லாம் வேலை செஞ்சு, ஆனால் ஒரே நாளில் இன்றைக்கி அவருக்கு ஒன்றும் தெரியல. ரைட்ப்பா, அவருக்கு எவ்வளோ வருது தெரியுமா? எல்லாமே சொல்கிறது ஈஸி தான். ரைட், இப்போ இந்த காணிக்கை இருக்குது, யார் வேணாலும் தயவு செஞ்சு எடுத்து எண்ணி இந்த மாதத்தை நடத்துங்க. இந்த ஒரு மாதத்தை நீங்கள் நடத்துனீங்கன்னா இந்த வருஷம் அல்ல, இனி வரப்போகிற மாதமும் உங்கள் கையிலே கொடுத்தார், வருஷமே கொடுக்குறேன். இன்றைக்கி நீங்கள் இது பண்ணல 1,10,000 20,000 டோட்டலாக இன்றைக்கி வரும். 50 குடும்பங்களுக்கு நான் என்ன பண்ணணும், அவங்களுக்கு கொடுக்கணும். என்னை சுற்றி இருக்கிற பல குடும்பங்கள் இருக்குது, உதவி ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. பசியிலா காரைக்காலை பார்க்கணும், கிளை சபைகளை பார்க்கணும், வட இந்திய ஊழியங்களை பார்க்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணிவிட்டு நான் தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பேன். என்னைக்குடா இந்த தொல்லை நம்மளை விட்டு போகும்? யாராவது ஒருத்தவங்க ஒருத்தவங்க இது வாங்கிட்டு போங்க. நிறைய பேருடைய கேள்வி என்னென்னா, அவர் சாப்பிட்றாரு, நான் சாப்பிட்ற 2 இட்லி, அதுதான் என்ன சாப்பிட்றாரு அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்றேன் நான், அது கூட சாப்பிடாமல் வாழ முடியாதுல்ல. எல்லாருக்கு அந்த எண்ணங்கள் சிலருக்கு மோசமான. எனக்கு நீ முடிஞ்ச பிறகு யாருனாலும் எண்ணுங்கப்பா, யாருனாலும் எண்ணுங்க, இவ்வளோ தான் இருக்கும், எடுத்துகிட்டு போங்க, இந்த மாதம் நடத்துங்க. உட்காந்தா தானே அதனுடைய வேதனை தெரியும். அதில் உட்காந்தா தான் வேதனை தெரியும். ஒரு குடும்பத்தின் பிரச்சனையை தலை பிச்சுக்கிற, ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பிரச்சனையும் கேட்டு 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 நாம் பைத்தியமாகாமல் இருக்கிறதே ஆண்டோட கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பைத்தியம்தான் பேசுகிறான், அது வேற. அவன் பேசுகிறதையும் கேட்க வேண்டியதாக இருக்குது. நான் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனாலும் நான் ஒன்று சொல்கிறேன், தேவன்
ஒரு குடும்பத்தில் உன்னை மகளாக பிறக்க வச்சா நீ எதுக்கு என்னை பெத்தன்னு கேட்காத. உன் நிலைமையில் மகளாக இருந்து உன்னுடைய தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு. நீ ஒரு வீட்டில் மருமகளாக போன உடனே சாவியை கேட்காத, எடுத்தோன்னு சாவியை கேட்காத. அந்த சாவியை அந்த மாமியார் அங்கே வைக்கிறதுக்கு முன்னாடி அது மாமியார்கிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கும். ஏன் அதை கொஞ்சம் நிம்மதியாக கொஞ்சம் விட்டு இருந்தா என்ன? அவங்களா பார்த்து ஒரு தனி கொடுத்தன வச்சா வச்சுட்டு போகட்டும், நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் என்ன கட்டிக்கிட்டியா அப்படியே வாயிலேயே நான் ஒன்றும் சொல்ல முடியல எனக்கு. என்ன வாய், என்ன வாய். உடனே அந்த வீட்டில் நீ எஜமானி ஆகணும்னு நினச்சா அது என்ன மாறு, என்ன? ஒரு வீட்டில் வேலை செய்கிற ஆளுங்க சும்மா வாயை வச்சுட்டு இல்லாமல் அந்த வீட்டுக்கார்ட்ட போட்டு கொடுக்குறாரு. போனியா உன் வேலையை பார்த்தியா, உனக்கு நீ அந்த வீட்டில் வேலைக்காரியாக இருந்தால் அந்த ஸ்தானத்தில் இரு, அதுதான் உனக்கு பரிசுத்தம். அதை தாண்டி போயிடாது, எஜமானி ஆகிடாத. நீ ஒரு இடத்துல வேலைக்கு போறியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த வேலையில் உண்மையாயிடு. ஒரு எஜமானுக்கு கீழே நீ உன்னை வச்சிருக்கிற அந்த நிலைமையில் இரு, அப்போதான் நீ நல்லா இருப்ப. நீ புருஷனாயிரு, உன் வீட்டில் புருஷனாயிரு. உன்னுடைய தாய் தகப்பனை கன பண்ணு. நீ ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தால் உன்னை ஒரு வாத்தியார் கீழே அல்லது ஒரு சில ப்ரொஃபஸர் கீழே கொடுத்துருக்குறாங்க, அவங்க சொல்கிறத கேளு. சின்ன பிள்ளையில் இருக்கும்போது நான் படிக்கும்போது ஒரு தமிழ் ஆசிரியர், ரொம்ப அருமையான ஆசிரியர், ஆனால் வாய் இப்படி இருக்கும், அதை பார்த்தாலே தௌக்கலை வந்துட்டாரான்னு. இந்த வாய் இப்படி இருக்கிறதுனால என்ன அருமையான வாத்தியார். நான் பேர் வைக்கல, நான் வேறு பேர் வச்சேன், அதெல்லாம் வேறு, அதை சொல்ல மாட்டேன். உடனே அவர் பிடிக்கலை, இவர் பிடிக்கலை, அவங்க இருந்தால் நான் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன். அவங்களெல்லாம் சேர்த்து தானே இவங்களை சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இவங்க மட்டும் தனியாக வந்துட்டாங்களே. ஒரு நாள் ரெபேக்கா இத்தனை ஒட்டகத்துக்கு நான் தண்ணி ஊற்றணுமா, வேணாம் நீ கேட்டியா ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறேன், இந்த ஒட்டகத்துக்கு எதுக்கு நான் தண்ணி ஊற்றணும்னு கேட்கல. அதுக்கும் பணிவிடை செய்ததுனால அவள் ஈசாக்கின் மனைவியானா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? நல்லா கை தட்டி சொல்லுங்க பாப்போம். உண்மையாக தான் கை தட்டினீங்களா? உண்மையாக தான் கை தட்டினீங்களா? கொஞ்சம் கீழ்பட்டுருங்க, நல்லா கொஞ்சம் என்ன பண்ணுங்க, நிலைத்திருக்க பாருங்க, நிலைத்து நில்லுங்க. ஒரு வீட்டில் ஒரு வேலையில் ஒரு நாளைக்கு ஒரு வேலை, ஒரு நாளைக்கு ஒரு இடம். இங்கே வாய் வச்சுட்டு அங்கே வாய் வச்சுட்டு ஒரு இடத்துல என்ன சொல்லுவாங்க, என்னமோ முடி வெட்டிட்டு வந்தால் இது எங்கேயோ வெட்டிட்டு வந்த மாதிரி இருக்குதுன்னு கேட்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம், ஒருத்தன் வெட்டிட்டு இருக்கும்போது அவன் இன்னொருத்தன் போயிடுவான்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டு மாடி வெட்டுறது. அப்புறம் அடுத்தவனையும் கூப்பிட்டு வெட்டுறது. மொத்தம் ஒரு 10 மொட்டை பாதி மொட்டையில் நிற்கும். உன் வேலை அப்படி நிற்கக்கூடாது, நிலைத்து நில்லு. அல்லேலூயா. விசேஷமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 4வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில், 1 யோவான் 4வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். சொல்லுங்க, அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான். கொஞ்சம் கவனி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் மிகவும் பெரியது என்று இருக்குமானால் அது அன்பு தான். அல்லேலூயா. நாம் என்ன சொல்லுவோம்? தேவனுடைய அன்புன்னு சொல்லுவோம். ஆனால் உலகம் வேற மாதிரி சொல்லுது. வேற ஒரு அன்புக்கு உயிரையே கொடுக்க நிறைய வாலிபர்கள் இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணவனே இருக்கிறாங்க. 60 வயசுலும் சில ஆளுங்க இருக்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? லவ்னு பேர். என்ன அண்ணன் லவ்ன்ட்டாங்க? என்ன லவ்னு தானேப்பா சொல்ல முடியும்? லவ்னு பேர். இந்த கழுதை அந்த கழுதையை பார்த்து 1 மணி நேரம் கூட ஆயிருக்காது. அதுக்குள்ள உனக்காக நான் உயிரையே கொடுப்பேன், என் உயிரே அப்படின்னு. இதுதான் ஒரு நிமிஷத்தில். என் மக காலேஜுக்கு முதல்ல அனுப்பின 2வது நாள் 3வது நாள் நான் தான் அவளை கூப்பிட போவேன். போனோடனே, அப்பா அந்த அண்ணன் அந்த கரெக்டாக காட்டிட்டான், அந்த அண்ணன் இந்த லெட்டரை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு என்கிட்ட கொடுத்துட்டான்.
அதில் அன்பே என் 6 உயிரை 2 நாளுக்குள்ள என்பே 6 உயிரை அடப்பாவி. நல்ல வேலை என் மக கொண்டு வந்து, என் மக எதனால என் கையில் கொண்டு வந்து கொடுத்துருவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா சாதாரணமாக உங்கள் மனசை வச்சுருந்தீங்கன்னா எந்த தொல்லையிலும் என்ன பண்ண மாட்டீங்க, மாட்ட மாட்டீங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா இந்த தொல்லையெல்லாம் வரவே வராது. எவனோ ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு, ஒரு கன்றாவி எதாவது அனுப்புனா, ஒரு ஃபோன் பண்ணால் இந்த அண்ணன் எனக்கு இப்படி ஃபோன் பண்ணா, இப்படி ஃபோன் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உன் பிரச்சனையிலேருந்து முடிதலை. இல்லை அன்பே, ஐயோ எங்கள் அப்பா என்ன சொன்னது இல்லையே, இந்த நாய் இப்படி சொல்லுது, சி இந்த கழுதை அப்படி சொல்லுது. லவ், உயிரை கொடுக்குற லவ். நான் உண்மையிலேயே ஒரு பாட்டை கேட்டுட்டு, நான் முதல்ல பாட்டு போட்டேன், அதை கேட்டுட்டு நான் சினிமாவுக்கு போயிட்டேன். அன்னைக்கு என் உயிர் போயிருக்கும் அந்த பாட்டுக்காகவே. நான் போனால் அது அப்படி அந்த இது உள்ள அடைச்சிட்டான், உள்ள நெருங்கின, அது அமுக்கல நான் செத்துருவேன் போல இருந்தது. அண்ணே செத்துருவேன் அப்படின்னு ஒருத்தன் தூக்கி மேலே விட்டான். நல்ல வேலை வெளியே தலை மேலே ஏறி வெளியே ஓடி வந்தேன். அந்த படத்துக்கு பேர் வசந்த மாளிகை. அன்னைக்கு போயிருக்கேன் என் உயிர். ஏதோ ஆண்டவர் என் மேலே வச்ச கிருபையில் ஏதோ இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதையோ நினச்சி ஏதோ அழுதுட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இந்த பிப்ரவரி 14ஆம் தேதினா காதலர் தினம்னு ஒன்று கொண்டாடுவோம், பார்த்துருக்கீங்களா? பிப்ரவரி 14. அண்ணா உங்களுக்கு எதுக்குண்ணா இவ்வளோ நினப்பு கரெக்டாக இருக்குன்னு? அந்த காதலர் தினம் தான். காதலர் தினம்னு அது என்னடா தமிழில் இப்படி போட்டிருக்காங்க, இதுக்கு கூட ஒரு தினம் வச்சு எல்லாம் பண்ணுவாங்களே, என்ன அது என்ன கண்டபடியெல்லாம் எல்லாம் ரோட்டில் அது நிற்கிது. நீ கேட்டால் காதலர் தினம்னு இது எப்படி உண்டாக்கினா, அதுக்கு இங்கிலீஷில் போட்டிருக்கான் வேலண்டைன் டேன்னு. வேலண்டைன் டேன்னா எனக்கு சந்தேகமாச்சு, இது என்ன அது வேறு மாதிரி இருக்குல்ல, வேலண்டைன்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் போய் நம்ம தான் நோண்டுற பழக்கமாச்சே. அது நோண்டி பார்த்தா வேலண்டைன்னு ஒருத்தர் உண்மையிலேயே வாழ்ந்திருக்கிறார். அது கிபியில் ஒரு 254 கிபி 270 வாழ்ந்திருக்கிற ஒரு மனுஷன். அவர் ரோம் நகருக்கு பக்கத்தில் ரொம்ப ஒரு நல்ல பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, ஒரு கிராமத்தில் பரிசுத்தமாக நீதியாக உண்மையாக இருந்த ஒரு மனுஷன். அந்த நாளில் கிளாடியஸ் 2ஆம் கிளாடியஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ரோம மன்னன் இருந்தான். அவன் தன்னுடைய இராணுவ வீரர்களை அவன் பாதுகாக்கிறதுக்கு எப்போ கூப்பிட்டாலும் அவன் யுத்தத்துக்கு நிற்கணும்னா, குடும்பம் குட்டின்னு வந்துட்டா அப்புறம் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்றதுனால அவன் என்ன சொல்லிட்டான்னா, இராணுவ வீரர்கள் யாரும் கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது. ஆனால் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் என்ன பண்ணிடக்கூடாது, கல்யாணம் பண்ண. இதை கேட்ட உடனே இந்த வேலண்டைன் என்கிறவர் பரிசுத்தவான், நல்ல வேதத்தை வாசிக்கிறவர், தேவனுக்கு பயப்படுகிறவர், அதில் இந்த 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் என்ன பண்ணாருன்னா, விவாகம் யாவருக்குள்ளும் என்னது கனமானது. நீ ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு, ஒரு உண்மை, ஒரு வாழ்க்கையில் ஒரு மேன்மையை, சந்தோஷத்தை பார்க்கணுன்னா குடும்பத்துக்குள்ளே தான் அந்த சந்தோஷம் இருக்குது. வசனம் அப்படி சொல்லுதுன்னு இந்த போர் வீரர்களுக்கு சொல்லி கொடுத்து அநேக போர் வீரர்களுக்கு இவரே கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். இதை கிளாடியஸ் கேட்டான், அந்த ரோம எம்பரர் கேட்டான். கேட்ட உடனே இவரை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிலில் வச்சுட்டாங்க. ஜெயிலில் வச்சுட்டா அங்கே அவர் சுவிசேஷத்தை சொல்லி 46 பேரை கர்த்தருக்குள்ள வழி நடத்தி ஞானஸ்தானம் கொடுத்துட்டார். இதை கேள்விப்பட்டவொன்னே கிளாடியஸுக்கு பயங்கர கோபம். அப்போ அந்த அவங்க வணங்கின ஒரு தெய்வத்தின் பேர் மடோனா. மடோனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னவல்னு அர்த்தம். என்னவல் அப்படின்னா 10 பேர் என்னவல்னா அது பேர் தான் மடோனா. என்னவல்னா போகிறவன் வரவெல்லாம் என்னவல், மைடியர்னா ஏதோ ஒருத்தன் சொன்னால் மைடியர்னா மைடியராரு. அதில் போய் அதில் விழுந்து அதை கொண்டு வச்சு இதை கும்பிட்டா தான் உனக்கு உயிர், நீ உன்னை விடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே அது சொல்றாரு, உயிரை போனாலும் இயேசுக்காக போகட்டும். அவன் கொண்டு எல்லாருக்கும் முன்னாடி தலையை வெட்டிட்டான். கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்து எனக்கு ஜீவன், இந்த சாவு கூட எனக்கு ஆதாயனும் செத்தவர் இந்த வேலண்டைன். அவர் இறந்த நாள் தான் கிபி 270 பிப்ரவரி 14. அதை அப்படியே தலைகளாக மாற்றி அதை காதலர் தினம்னு கொண்டு வந்துட்டான். காதலர் தினம்னு கொண்டு வந்துட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது என்ன, அதில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ படிக்க வேண்டிய படிப்பை விட்டுட்ட. ஒரு பையன் என்கிட்ட வந்தான், அவன் என்னை பற்றி அவங்க பாட்டி சொல்கிறாங்க, ஒருத்தி மனசை விட்டுட்டான்னு வருஷக்கணக்கில் வேலையை விட்டுட்டான், பல லட்சம் இழந்துட்டான்,
பைத்தியம் பிடிச்சிட்டான். இப்போ என்னன்னா அந்த பொண்ணு வேற பையனை லவ் பண்ணிட்டு போயிடுச்சு. ஒன்று நல்லா கவனிங்க, உங்கள் இருதயம் கெட்டு போனால், உங்கள் இருதயம் ஒரு லவ் ஃபெயிலியர் வந்தால் அது உடஞ்சது தான், வாழ்க்கையால் சரி பண்ணவே முடியாது. ஏற்ற நாள் வரை கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை. ஒரு குருடன் அப்படின்ற ஒரு சின்ன துணுக்கு, ஒரு சின்ன ஒரு படம் போட்டிருந்தோம். அதில் ஆக்னஸ் ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். அதில் நம்ம ஜான்சன் தான் நடிச்சிருந்தான். அதில் அவன் குருடனாக நடிப்பான். நடிச்சுட்டு வரும்போது ஒரு பையன் சொல்லுவான், என்னப்பா அப்படின்னு சொன்ன, நீ என்ன வாழ்க்கை இருக்குது, எல்லாமே போயிடுச்சு, நான் அவ்வளோ நேசித்தேன், அவளே என்னை விட்டுட்டா, இனிமேல் நான் எதுக்கு, நான் எவ்வளோ லவ் பண்ணேன், அவள் என்னை விட்டுட்டாளே. அப்போ சொல்லுவான், லவ் ஒரு நாளும் லவ் ஃபெயிலியர்ன்றியா அப்படின்னு. ஆமாம், லவ் ஒரு நாளும் ஃபெயில் ஆகவே ஆகாத. நீ யாரிடத்தில் வைக்கிற, யாரோடு கூட இருக்கிற, எதை நினைக்கிற, அதுதான் பிரச்சனை. நீ நித்தியமாக இருக்கிறவர் மேலே வச்சா அந்த அன்பு ஒரு நாள் உன்னை கைவிடாது. அல்லேலூயா. அற்பமான அந்த அன்பில் நீ உயிரை விட்டுட்டு இருக்காத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அன்பு ஒரு நாளும் உங்களை கைவிடாது. அவருடைய அன்பில் நிலைத்திருங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்லுங்க. மரணமோ ஜீவனோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்காது. ஒரு நாள் பரலோக பிதா தமது குமாரனை அனுப்பின போது மண்ணிலே படுத்து அந்த மண்ணுக்கு தன் சாயலை கொடுத்து, அந்த மண்ணுக்கு ஜீவனை கொடுத்து, அல்லது அதனோட உதடை வைத்து, கண்ணோடு கண் வைத்து அந்த மண்ணுக்கு உயிர் கொடுத்து கொண்டு வந்தது தான் நீங்களும் நானும். ஆதாம் என்றால் மண் என்ற அர்த்தம். நாம் மண் என்று அறிந்திருக்கிற தேவன் ஒரு நாள் அக்கிரமக்காரராய் மாறணும். ஒரு மினிஸ்டர் நிறையா பேருக்கு வேலை தரேன்னு சொல்லிட்டு பல கோடி ரூபாய் ஏமாற்றிட்டார். அப்படின்னா அவர் மேலே கேஸ். மினிஸ்டராக ஆகிட்டார். அந்த கேஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஒருத்தவங்க அதை கொண்டு போய் கோர்ட்டில் போட்டாங்க. கோர்ட்டில் போட்டோன்னா அவங்க எல்லாருக்கும் அதோடு கூட அதிகமாகவே காசு கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க, அந்த கேஸெல்லாம் இல்லைன்னு. ஆனால் ஒருத்தர் அதை சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போயிட்டார். சுப்ரீம் கோர்ட்டு போனோன்னே அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு லாயர்கிட்ட கேட்குறார். ஒரு லாயர்கிட்ட கேட்டோன்னே அவர் தன்னை உணர்ந்தார். எல்லாருக்கும் யார்கிட்டலாம் பணம் வாங்கினாரோ அவர்கிட்ட திரும்பி என்ன பண்ணார், கொடுத்துட்ட பிறகு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னால் எல்லாம் சரியாயிடுமா? சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருத்தன் நான் திருடிட்டேன் அப்படி சொல்லிட்டதுனால அவனுக்கு சரியாயிடுமா? ஒருத்தன் நான் கற்பழிச்சிட்டேன், நான் செஞ்ச பாவம் தான் சொல்லிட்டா சரியாயிடுமா? நான் ஒருத்தன் கொலை செஞ்சிட்டேன், அதனால் நான் கொலை செஞ்சிட்டேன் நான் மன்னிச்சிடணும்ல சரியாயிடுமா? அந்த குற்றத்துக்கு தண்டனை இருக்குல்ல, அவன் கொடுத்துருக்கலாம், இது கொடுக்க முடிஞ்சிச்சு கொடுத்துட்டேன். ஆனால் அந்த குற்றத்துக்கு தண்டனை இருக்குல்ல, அந்த தண்டனையை நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்கும் அப்படின்னு சொன்ன வேலையில் உண்மை தானே? சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்குதோ இல்லையோ, தண்டனை நீதியின்படி வரும்போது ஒருவர் சிலுவையில் தன் கைகளை சிலுவையில் ஆணை அறைய ஒப்பு கொடுத்து இந்த இரத்தத்தை கிண்ணமாக வடித்து, ஒரு உதாரணத்துக்கு இந்த இரத்தத்தை பாவத்தில் மரித்து போய் கிடந்த நமக்குள்ள அப்படியே டயாலிசிஸ் மாதிரி அவர்கிட்டருந்து அந்த இரத்தம் இறங்கி இப்போ அவர் சாகுறாரு. இன்னைக்கு புதிய உயிரோடு நீ எழும்புற, அதன் அடையாளம் தான் திருவிருந்து. அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி ஒன்று சுத்திகரிக்கும், ஒரு புதிய ஜீவனை கொடுக்கும், ஒரு புதிய மனுஷனாய் மாற்றும். அதற்கு தான் அந்த திருவிருந்துக்கு வந்திருக்கிறோம். எழுந்திருக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுந்திருக்கலாமா? கிறிஸ்துக்குள்ள எப்பொழுதும் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். பலவித தோல்வியில் என்னை வந்திருக்கலாம், ஆனால் எங்கேயும் எப்போதும் இருங்கப்பா கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போங்க, நான் சொல்கிறேன். இப்போ எடுங்க,
ஜெபம் பண்ணிட்டு போங்க. அது பிறகு நேரம். நல்லா கவனிங்க. எங்கேயும் எப்போதும் அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான். அவர் எனக்கு எவ்வளோ பெரிய விலை கொடுத்துருக்கிறாரு. கொஞ்சம் என்ன கவனிங்க. எவ்வளோ பெரிய விலை கொடுத்துருக்கிறாரு. மண்ணில் படுத்து உரு கொடுத்தாரு. நான் கெட்டு போன போதிலும் எனக்குள்ள ஜீவன், ரத்தம்தான் ஜீவன். செத்து போன பாவத்தில் மரித்து போன என்ன உயிர் கொடுத்து இன்னைக்கு அவருக்காக வாழ வச்சிருக்கிறாரு. நான் அவருக்காக வாழ்கிற வாழ்க்கை ஒருபோதும் தோல்வி அடையாது. நான் வெற்றி மேலே தான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லுகிறவர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை பண்ணுங்க.